அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பண கஷ்டம் நீங்குவதற்காக இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் கையாளலாம். அதே போல் ஏதாவது ஒரு விஷயம் சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கணும், 2 நாளைக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்று பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, தை மாதத்தின் 19ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக 222 அப்படிங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த 2 அப்படிங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான். கரெக்டாக இந்த சந்திரனுக்குரிய கிழமையிலேயே இந்த எண் சேர்க்கை வந்திருக்கிறது விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். சரி, அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்று தேதி 2. அதே போல் மாதமும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது 2வது மாதம். அடுத்த 2ங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நாளாக இருக்குது இல்லையா, அப்போ சந்திரனுக்குரியதுன்னு சொல்லியாச்சு. அங்கே அவருக்குரிய எண் 2ங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆயிரும். இந்த எண் சேர்க்கை இந்த நாள் முழுவதுமே நமக்கு இருக்குது. இருந்தாலும் தி பெஸ்ட் டைம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் 2 டைம் சொல்கிறேன். அந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைமில் 22 முறை இந்த 2 வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும், அற்புதமான பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பண கஷ்டம் நீங்கணும், 2 நாளைக்குள்ளார நான் எதிர்பார்த்த பணமானது எனக்கு கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டுனாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். அதே போல் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். சரி, செய்யக்கூடிய அந்த 2 நேரம் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இன்று மதியம் வரக்கூடிய 2 மணி 2 நிமிஷத்துல இருந்து 2 மணி 3 நிமிஷம் வரைக்கும், மொத்தம் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம். இந்த 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செய்கிற மாதிரி வரும். அது என்ன பர்டிகுலராக அந்த 1 நிமிஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கோல்டன் மினிட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சேனலில் முக்கியமான சில நாட்களில் இந்த கோல்டன் மினிட் குறித்து பதிவுகள் போடுறது வழக்கம். மேலும் இதை எப்படி கண்டுபிடிக்கணும் என்பது குறித்து கூட தனி ஒரு பதிவு நான் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி நமக்கு கரெக்டாக மதியம் 2 மணி 2 நிமிஷத்துலேருந்து 2 மணி 3 நிமிஷம் வரைக்கும் இந்த கோல்டன் மினிட் அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை இந்த 1 நிமிஷத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது 2 மணி 22 நிமிஷத்தில் இருந்து 2 மணி 23 நிமிஷம் இந்த 1 நிமிஷத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இந்த 1 நிமிஷத்தையுமே எங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது 2 மணி 20 நிமிஷத்தில் இருந்து 2 மணி 29 நிமிஷம், மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு 9 நிமிஷம் இருக்குது. இந்த ஒரு நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய மெத்தடு செய்கிறதுக்கு அந்த 1 நிமிஷம் அப்படிங்கிறதே போதுமானதாக தான் இருக்கும். இருந்தாலும் தி பெஸ்ட்டுன்ட்டு ஒரு 3 டைமாவது சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இந்த 3ல் 2 ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த 2 மணி 2 நிமிஷத்துலேருந்து 2 மணி 3 நிமிஷம் அது ஒன்று, அதே போல் 2 மணி 22 நிமிஷத்துலேருந்து 23 நிமிஷம் அது ஒன்று. அப்படி அதை ஃபாலோ பண்ண முடியாதவங்க மட்டும் 2 மணி 20 நிமிஷத்துலேருந்து 2 மணி 29 நிமிஷம் வரைக்கும்ட்டு நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. சரி, இந்த சமயத்துக்கு முன்னாடியே நீங்கள் உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும். ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்கங்கும்போது யாரு கூட பேசாமல் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. இதன் மூலமாக நம்மளுடைய அந்த பதட்டம், பயம் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே அந்த 1 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் விரல் விட்டு எண்ணியோ இல்லை உங்களுக்கு எப்படி மனக்கணக்கு போட தெரியினாலும் சரி 22 முறை இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் கவுண்ட், ஸ்ட்ரீம் கவுண்ட், ஸ்ட்ரீம் கவுண்ட்.
இதில் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயனுடைய பீஜ மந்திரம். அதே போல் கவுண்ட் அப்படிங்கிறது அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய சுவிட்ச் வேர்டு. இந்த ஸ்ட்ரீம் ஆகட்டும் கவுண்ட் ஆகட்டும் ரெண்டுமே தனித்தனியாகவே அற்புதமாக நமக்கு பலன் கொடுத்துரும். ரெண்டையும் நம்ம இங்கே சேர்த்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது 100% பலன் நிச்சயம். நம்ம ஏன் ஒன்று பயன்படுத்தாமல் 2 வார்த்தை பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 2ங்கிற எண்ணினுடைய எனர்ஜி அதிக லெவலில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த 2 வார்த்தையும் சேர்த்து சொல்கிறோம். சரிங்களா? ஸ்ட்ரீம் கவுண்ட் ஸ்ட்ரீம் கவுண்ட் ஸ்ட்ரீம் கவுண்ட் அப்படின்ட்டு நீங்கள் தாராளமாக அந்த 1 நிமிஷத்தில் 22 முறை சொல்லி முடிச்சிடலாம். இதை சொல்லி முடித்த பிறகு உங்களுக்கு தேவையான பணம், அதாவது 2 நாளைக்குள்ளார இவ்வளோ பணம் வேணுங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பணம் இப்போ உங்கள் கையில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 1 லட்சம் பணம் இருந்துச்சுன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்படிங்கும்போது அந்த 1 லட்சம் பணம் உங்கள் கையில் இருக்குது. அந்த பணத்தை வச்சு அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விஸ்வலைஸ் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதே தான் சொல்கிறேன், விஸ்வலைஸ் பண்ணுங்கன்னுட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கற்பனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகும். சும்மா சொல்கிறோமே அப்படின்ட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. ரியலைஸ் பண்ணுங்கள், நல்லா அனுபவித்து பண்ணுங்கள். காசாக பணமாக ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அப்படியே நீங்கள் கையில் பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு நீங்கள் அந்த முக்கியமான விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி பாருங்களேன். இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ளே வரும். அதுதான் நம்ம மைண்டுக்கு தேவை. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்கள். மேலும் சந்திரன் பார்த்திங்கன்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்மளுடைய மனசை கிளென்சிங் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு விசுவலைசேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். இதில் இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரூபா காசு எடுத்துகிட்டு அதை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு அப்படியே மெதுவாக தேய்ச்சிக்கிட்டே அந்த 2 வார்த்தையும் 22 முறை சொல்கிறது சிறப்பு. சொல்லி முடித்த பிறகு அந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் தாராளமாக வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான, அதே நேரத்தில் அதிகப்படியான பணவரவு ஈர்த்து தரக்கூடிய, ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுங்கும் போது கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.